ஹலோ கைஸ், வெல்கம் டு பகடா கைஸ். இன்றைக்கி நம்ம என்னன்னா ஒரு தரமான அனிமே தான் கொண்டு வந்திருக்கோம். அது பேர் காட் ஆஃப் ஹை ஸ்கூல். அதேமாதிரி ஒரு அனிமே இருக்கேடா பிரிசன் ஸ்கூல்னு. ஆனால் அது வந்து ஒரு இச்சி அனிமே தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து அந்த மாதிரி அனிமேலாம் இருக்குது. காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அவ்வளோதான். அதே மாதிரி இது ஒரு ஃபைட்டிங் அனிமே, ஃப்ரெண்ட்ஷிப் அனிமே, அதேமாதிரி துரோகமும் இருக்கும், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவமான அனிமே தான் இது. போரேடி ஏன் பார்க்கணுன்னா 13 எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக போனால் இந்த அனிமே பாருங்கள். அதுவும் தமிழ் டப்பில் தாறுமாறு தக்காளி சோறா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்லி பவரோட ஒரு அனிமே பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த அனிமே ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து 5 ஸ்டார் மாதிரி டூ நத்திங், அதாவது பக்கத்தில் என்ன செஞ்சாலும் தெரியாது, அந்த அனிமையை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு அனிமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், அரியர் தமிழ் டப்பில் அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. தமிழ் டப் பக்காவாக இருக்குது. என்னடா எல்லா அனிமையும் தமிழ் டப் பக்காவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்குற அனிமையில் தமிழ் டப் பக்கா தான் கொடுக்குறாங்க. அதுக்குன்னா நான் நல்லா இல்லைனா சொல்ல முடியும், மற்றவங்க மாதிரி போய் சொல்ல முடியும். கரெக்டானா கரெக்டுன்னு சொல்லணும். அதே மாதிரி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் ஒரு பக்காவான அனிமே, அதுவும் தமிழ் டப்பில். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோட என்ட்ரி. ஹீரோ வந்து ட்ரீமில் இருப்பான். எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா விட்டு போகாதீங்கன்னு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கிளாக்கை ஓடிச்சிடும். திடீர்னு பார்த்தா ஐயோ பத்திக்கிச்சேன்ற மாதிரி ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, துண்டக்கானும் துணிக்கானும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி வர நம்ம ஹீரோ. ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டியோட பேக் பிடிக்கிட்டு திருடன் பைக்கில் போயிட்டு இருப்பான். ஹீரோ டைமு அந்த ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த பாட்டியை பார்ப்பான். அந்த பாட்டியை பார்த்த உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி அவனுக்கே ஓடுது. 10 பிள்ளைய பெற்று போட்ட பாட்டிக்கு அவங்க பிள்ளைங்க எல்லாம் சோறில் வத்தி கிடக்குது. இந்த காசு கொடுத்து தான் நான் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு அவனுக்கு வரும்போது ஒரு வெறியாய் அவன் பறகுறான். அந்த டைம் போய் ஒரு பொண்ணு மேலே மோதுறான். அந்த பொண்ணு தான் ஹீரோடி. யாருன்னா மீரா. ஹீரோயினி கிடையாது, அந்த அது வந்து ஃப்ரெண்டு. ஓகேவா? அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. மசில் மேன்லாம் பார்த்தா கவர்ச்சிக்கிறமா அப்படியே என்டைஸ் ஆகும். நீங்களே மனசுக்குள்ள இமேஜின் பண்ணிங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹீரோ படார்னு எடுத்து மூஞ்சிலே டிப்பான ரத்தம் வராது, ஏன்னா எல்லாம் ஸ்ட்ராங்கான பாடி, மார்ஷியல் ஆர்ட் பாடி. படாரு நம்ம அந்த மீராக்கா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ பிடிப்பாங்க. இவ்வளோ நேரம் சொன்னியடா ஹீரோ பேர் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ பேர் தான் ஜின் மோரி. அப்படி இல்லை, நீ ஒரு ஓரி, நம்ம ஹீரோ பேர் தான் ஜின் மோரி. ஓகேவா? இப்படி நம்ம டே நம்ம அக்கா கையை பிடிச்சி எங்கடா போகிற கமநாட்டி நாயன்னு கேட்பாங்க. இல்லைக்கா அங்கே பாருங்க அந்த திருட ஒரு பாடியோட பேக் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். ஓகே நானே ஹெல்ப் பண்ண வரேன் படார்னு போவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினி நம்ம மீராக்கா மொக்க வாங்கிடுவாங்க. அவங்க ஸ்வாட் ஸ்டைல் யூஸ் பண்ணலான்னு போகும்போது படார்னு இங்கே இடிச்சிருவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு ஆக போகிறவன் இண்டிஸ்வராக, அவன் பேர் வந்து டேவி. அவன் வந்து ஒரு கராத்தே மாஸ்டர் போல. விட்டாமருங்க ஒரு பஞ்சு ஹெல்மெட்லாம் பறந்து போச்சு. பேகை எடுத்தாங்க, பாட்டிகிட்ட கொடுத்தாங்க, போனாங்க. எங்கடா இவ்வளோ அவசரமாக 3 பேர் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட்டுக்கு. காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட். சத்தியமா ஸ்கூல் டோர்னமெண்ட். ஆக்சுவலா அந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட் நிறைய பேர் வந்து அவங்களுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸை வெளிப்படுத்த தான் வரானுங்க. அவங்க ஒரு எப்படி சொல்றது, ஒவ்வொரு பிளான்ல இருந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வருவாங்க. எப்படி அது என்னடா சமன் ஏதோ சொல்லுவாங்களே, அது வந்து சோல் சாயாக்குன்னு ஏதோ ஒன்று வரும், அந்த மாதிரி சாரியோக் அது பேர். அது மாதிரி பவர் வந்து ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கும். அதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது எல்லாரும் வருவாங்க. நம்ம இருக்கிறதுல நம்ம ஹீரோவோட மார்ஷல் ஆர்ட் தான் கொஞ்சம் பவர். டைக்வாண்டா சும்மா காலை வச்சு சண்டை போடுவாங்க, வித்த காட்டுவான். உண்மையில சொல்ல போனால் எனக்குலாம் ஹீரோ இப்படி அடிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வில்லனை கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவன் ஒரு ஜோக்கர் பீஸாக இருக்கான். அது நல்லா இருக்கும். அந்த ஜெட்டிலாம் ஊற்று பார்ப்போம் நம்ம ஹீரோ காமெடி பீஸ்ன்னு நினச்சிங்கன்னா பார்க்க தான் ஆளு காமெடி. ஒரு அடி சும்மா இடி மாதிரி. அப்புறம் நம்ம மீராக்கா கிட்ட வேற கால் நல்லா தூரி டேட்டிங் பண்ணலாம் சொல்லுவோம். பக்காவாக ஒரு அனிமே. ஃபஸ்ட் எபிசோட அந்த போட்டியெல்லாம் முடிச்சிருவாங்க. முக்கியமான விஷயம், இந்த டோர்னமெண்ட் எதுக்கு நடத்துக்கிறாங்கன்னா, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது இதோட ப்ரைஸ் மணி. அவன் அப்புறம் உயிரோட இருக்கவங்களாம் திரும்பி கொண்டு வருவாங்க. மற்றதெல்லாம் ஓகே பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன ஆகுனா, செகண்ட் எபிசோடில் ஒருத்தருக்காக போட்டி நடக்கும். அப்போ தான் நான் தான் சொன்னல ஒருத்தன் வில்ல மாதிரி கொண்டு வருவாங்க. நான் வந்து நம்ம ஹீரோட வம்பில் இருக்கும்போது இன்னொருத்த வந்து கேட்பான், அவனை சும்மா விட்ரு அப்படின்னு. நான் ஏன்டா சும்மா ஒன்றும் கேனாக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து நம்மளை காப்பாற்றுற நம்ம தான் காப்பாற்றுற ஒரு மாசான டைலாக போட்டு அவனை காப்பாற்றி விட்ருவான். அப்புறம் வந்து நீ தேவையில்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க 2 பேருக்குள்ளே முட்டிக்கும், நம்ம ஹீரோக்கும் அந்த இன்னொருத்தருக்கும். அப்புறம் நான் போட்டியப்போ பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்போல் ஆகிடுவானுங்க. அப்புறம் போட்டியெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நான் தான் சொன்னல ஹீரோக்கு வந்து ஒருத்த ஹெல்ப் பண்ண வந்தானே, அவனுக்கும் அந்த வில்ட மாதிரி ஒருத்தரும் சண்டை வரும். அவனை ரத்தத்தெல்லாம் பிச்சு அடிப்பான். கையை ஒட்டைக்க வரும்போது நம்ம ஹீரோ வருவான் பாருங்க. அந்த சீனில் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். அப்படியே நமக்கே ஒரு எப்படி சொல்கிறதுனா, அப்படியே நமக்கே ஒரு நம்ம தாண்டா இது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் வரும். அவன் போட்டு அடிப்பான். அப்புறம் தான் பார்த்தா ஒரு அடி தான் அடிப்பான். நீ எல்லாம் மீறிட்ட போது நிறுத்துன்னு சொல்லி அப்படியே அந்த 4 பேர் வருவாங்க பாருங்க. சுப்ரீமு அந்த நருட்டோட சீனை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பட் என்னன்னா நருட்டோ மாதிரிலாம் அவனை ஸ்டாப் பண்ண முடியாது நம்ம ஹீரோவை. அப்பயும் என்ன பண்ணோம், நம்ம ஹீரோ என்னால் இது முடியும்னு சொல்லி அந்த இல்லை வர நம்ம ஹீரோ ரிப்பிள் கிக்குன்னு சொல்லி ஒரு கிக்கை விட மறுபடியும் பறப்பா. அப்புறம் நம்ம
இந்த டோர்னமெண்ட்டோட ஹெட் வருவார், அவர் பேர் தான் முஜினோ பார்க். சொல்லப்போனால் அவன் வந்து இவங்கெல்லாம் ஒன்றுனா அவன் இன்னொரு கிளானில் இருப்பான். அது ஒரு நல்ல சூப்பரான கிளான். இப்படி தான் செகண்ட் எபிசோட் முடியும். தேர்ட் எபிசோடு சொல்லுங்கள் யாராவது. தேர்ட் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா மேட்ச், அதாவது கையில் இருக்க வாட்சை கொடுத்து அவங்க பவர் லெவல்ஸை காமிக்கும். ஆமாம், அதுதான் நேனோ டெக்னாலஜி. அவங்க வந்து போட்டியில் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து ஓல்டு அனிமியில் நேனோ டெக்னாலஜி பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அந்த டெக்னாலஜி நிறைய ஜாப்பனீஸில் நிறைய சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம ஹீரோட தாத்தா வந்து ஹீரோவிட பேர் போனவர். 1 vs 1000 10,000 லேக். நம்ம தாத்தா வந்து அவர் வந்து லேக்ல கோடிக்கணக்கில் போட்டு போகிற போல சண்டை. அவர் வந்து நான் நினச்ச 10 தூரம் அவர் பவராக இருக்கார். அதை விட நம்ம ஹீரோ பவர்னா பார்த்துக்கோங்க. தாத்தாவே ஓவர் பவர். அப்போ பேராண்டி அந்த ஒரு டைலாக் சொல்லு, ஒரு புலி அது இன்னொரு டைலாக் வேறு, ஒரு புலி இன்னொரு புலியை தான் வரக்கும் அப்படின்னு வேற நல்லா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம முஜினோ பார்க் வந்து ஒரு யோசனை போயிட்டுருக்கோம். இவன் டைகோண்டா யூஸ் பண்ணுறவனா, அப்போ இது யாரோட பேரன்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சி ஒரு ஃப்ரூட்டை கொடுத்துருவான். சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அது சீ ஃபுட் அப்படின்னு அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவன் உயிரோட இருப்பான். உயிரோட இருந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ஏஞ்சி வந்துடுவான். போட்டி லேட் ஆகும். அவன் தான் விதிமீறல் பண்ணிட்டான் செகண்டில். அவன் வந்து என்ன பண்ணால் அங்கே இருக்க ஒரு சுப்ரீம் கூட சண்டை போகணும்னு சொல்லுவான். சும்மா வந்து நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லி ஏதோ கண்ணாடி கை டெஸ்ட் வாங்கன்னு சொல்லி கிட்ட போவான், தள்ளி விட்ருவான். அப்படியே அவன் வின்னுன்னு சொல்லிவிடுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் டென்ஷன் ஆகிடும். அந்த சுப்ரீம் பைத்தியக்காரன் அவன் ஒரு சாரியோக்கு யூஸ் பண்ணிவிடுவான். பார்த்தா அங்கே வந்து எல்லாம் தத்து நிறுத்திடுவாங்க. யாருன்னா பார்த்தீங்கன்னா நம்ம முஜினோ பார்க்கு. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். நான் 3 எபிசோட் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எதுக்காக நான் இப்படியோ நிறுத்துறேன்னா, கண்டிப்பாக எல்லாருமே காட் ஆஃப் ஹை ஸ்கூல் பார்க்கணும். நான் சொல்கிறத விட நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா ஆல்ரெடி தமிழ் டப்பில் இருக்குது. அதை வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களா ஒரு தற்கூரி பசங்க. நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா தான் ஒரு விஷயமும் தெரியும். இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு எபிசோட் 20 நிமிஷம். 10 எபிசோடு எவ்வளோ வரப்போகுது? ஒரு 3 5 மணி நேரம். இன்னும் சேர்த்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே பார்த்துட்டு அங்கங்கே அவ்வளோதாங்க நான் சொல்லுவேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த அனிமியில் உங்களுக்கு ரெட் அண்ட் பிங்க் பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த அனிமியை பாருங்கள். ஏன்னு சொன்னேன்னு பின்னாடி யோசிப்பீங்க. கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறவங்க நம்ம கிவ் அவே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அது என்னடா சாரியோக்னா அதான் காட் பவர் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அப்போ தான் ஒரு டைலாக் வரும். அதாவது ஜின் மோரி வந்து இது நான் சொல்ல வேணாம்னு நினச்சேன், நீங்களே பார்த்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாம், நான் வந்து மற்றவனோட பவரை கடை வாங்கி யூஸ் பண்ணி சாரியோக்கு யூஸ் பண்ண கிடையாது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா, அவனுக்குனே ஒரு தனி பவர் இருக்கும்போது அவன் மற்றவங்க பவர் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு ஒரு சீன்லாம் வரும். அவன் அப்போ தான் ஒருத்தர் சொல்லுவான், எந்த ஒரு கேரக்டர் வந்து சாரியோக்கு யூஸ் பண்ணல, அவனே ஒரு பார்ட் தான் காட்ல அப்படின்வாங்க. என்னன்னா இதில் நீங்கள் ஒரு கேரக்டரையும் குறைச்சி இட போடாத மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு கேரக்டருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. எவன் பவர் எவன் என்னன்னே தெரியும். ஒரு ஃபைட்டில் ஒரு 25 நான் சொல்லவே கூடாது. இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இதில் ஒரு வில்லன் குரூப் இருக்குது. அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணவே இல்லை. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு பார்க்க டைம்லாம் சொல்லுங்கள். நான் கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் 13 எபிசோடு படாருன்னு சொல்லி விட்டுறேன். அதே மாதிரி இதில் வந்து ஓகே, அவன் அதை யோசிக்கிட்டோம். அதுக்குள்ளே என்னென்னா அதே மாதிரி 1 2 3 13 எபிசோடு தான். எப்படி என்ன நீங்கள் சீசன் 2க்கு வெயிட் பண்ணீங்க அந்த மாதிரிலாம் ஒரு வெறித்தனமாக இருக்கும். அதேமாதிரி லாஸ்ட்டில் இந்த 6 குரூப்புன்னு இருக்கும். அதை ஒரே ஒரு ஆள் தான் தோக்கடிச்சிருக்காங்க. அது யாருன்னா நம்ம ஜின்மோரியோட தாத்தா ஜின் டை ஜின். ஹரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா அந்த பேரை சொல்லிட்டு இருக்கான். ஒயிட் டைகர் போது எங்க ஞாபகம் வருது, பிளேட் பேக்கர்ஸ். நீங்கள் நம்ம பிளிப்ளெக்ஸில் போட தேவையில்ல. இப்போ என்னென்னா அந்த 6 குரூப்பை தோக்கச்ச ஒரு ஆள் நம்ம மோரியோட தாத்தா தான். அதே மாதிரி மோரியோட தாத்தாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். இதில் பேர் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இன்னொருத்தனை ரொம்ப பிடிக்கும், இலிப்பியோ. அவன் வந்து அண்ணன் மாதிரி நம்ம ஜின்னுக்கு. உனக்கு அவன் சொல்லி கொடுத்து தான் நம்ம ஜின் இன்னும் பவர் ஆகும். ஆல்ரெடி நம்ம ஜின் பவர் தான், ஆனால் இலிப்பியோ சொல்லி கொடுத்து இன்னும் பவர் ஆகிடுவான். சொல்லப்போனால் இந்த அனிமே வந்து ஒரு எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில, பிக் 3 கூட சேர்க்கக்கூடாது தான். ஆனாலும் ஓகே, நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு. நீங்கள் என்னடா இதுக்குள்ளே சேர்க்கிற என்னை திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்துருந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் நிறைய சீன் வந்து நீங்கள் அந்த கண் இருக்கு பாருங்க, நிறைய இப்போதான் ஞாபகம் வருது. நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓ இந்த அனிமே தானா, இப்போதான் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு இதில் 2-3 சீன் வந்து நீங்கள் ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மீராக்கா ஒரு வண்டர்ஃபுல்லான அக்கா,
அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னா வந்து இதில் இன்னொன்று என்னன்னா நம்ம டேவி இருக்கா கோளாறுக்கு டேவி இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் துரோகம் பண்ணிவிடுவான். ஆனால் பட் அது தப்புன்னு உணர்ந்து மறுபடியும் வருவான். நம்ம ஹீரோ அவனையும் ஏற்றுப்பாங்க. அதேமாரி இன்னொரு சீன் வரும். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஹீரோ ஆர்வ கலர் பண்ணுவான். செகண்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணுவான்னா ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். நம்ம மீராக்கா வந்து நம்ம ஜின் கிட்ட சொல்லுவாங்க ஏதோ ஆர்வ கலர் தனமாக பண்ணிடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த நம்ம ஹீரோ